மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலமால பகுதியில் போன பகுதியில் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை இந்த பகுதியில் அப்படியே பார்க்கலாம். இப்படி உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனம்ல ஏற்கனவே நம்ம சில பகுதிகளில் சொல்லியிருப்பேன், வஜ்ராசனம் சொல்லியிருப்பேன். இந்த வஜ்ராசனத்திலே உட்காந்துடுங்க. உட்காந்துட்டு கையை கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே முட்டி போட்டு காலை பின்னாடி இப்படி வச்சு அப்படியே உடம்பு அப்படியே மேலே தூக்கும். அப்படியே உங்கள் ஸ்பைனும் ஹெட்டும் இப்படி கீழே வரும். இது மவுண்டன்னு சொல்கிறேன். அப்படியே முட்டியை மடக்கி கீழே இப்படி படுக்க போகும். இது ராபிட். இதை மறுபடியும் செய்ய போகிறோம். இந்த இதில் என்ன இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது வேலைன்னா, இந்த கையை நீங்கள் நகர்த்தக்கூடாது. கையை நகர்த்தினீங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் இல்லை பொசிஷன் சரி இருக்காது. மறுபடியும் அப்படியே முட்டி போட்டு காலை எடுத்து மவுண்டன், அப்படியே முட்டி கீழே வச்சு ராபிட், மறுபடியும் மவுண்டன், ராபிட். இப்போ மறுபடியும் நம்ம மவுண்டன் பொசிஷனுக்கு வந்துடலாம். மவுண்டன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ராபிட் பண்ணுறதுக்கு பதில் அப்படியே இப்படி படுக்க போகிறோம். படுத்துட்டு முட்டி ஃபுல்லாக கீழே வச்சு இப்படி நிமிர்ந்து பார்க்கணும். இது ஸ்னேக். ஷோல்டரை இப்படி சுருக்கக்கூடாது. ஷோல்டரை இப்படி விரிச்சு வைக்கணும். மறுபடியும் போகலாம். மவுண்டன், ஸ்னேக். இன்னொரு முறை செஞ்சிடலாம். மவுண்டன், ஸ்னேக். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனில் உட்காந்துட்டு கையை எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்னேல் எக்ஸேல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு செய்யும் போது நடுவில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த இன்னேல் எக்ஸேல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மவுண்டன் ராபிட் பண்ணோம், அப்புறம் மவுண்டன் ஸ்னேக் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 சேர்ந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். இதே மாதிரி வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். கையை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே எங்கே கையை வைக்கிறீங்களோ அந்த கையை எடுக்கவே கூடாது, அப்படியே வச்சுருங்க. இப்போது மவுண்டன், ராபிட், ஸ்னேக். மறுபடியும் பண்ணலாம். மவுண்டன், ராபிட், ஸ்னேக். இன்னொரு முறை பண்ணிடலாம். மவுண்டன், ராபிட், ஸ்னேக். இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னேல், எக்ஸேல், இன்னேல், எக்ஸேல், ரிலாக்ஸ். இந்த ரெண்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மவுண்டன் ராபிட், மவுண்டன் ஸ்னேக், மவுண்டன் ராபிட் அண்ட் ஸ்னேக்கை நீங்கள் தினமும் செஞ்சுட்டே வரணும். இப்போ உங்களுக்கு இங்கே 3 தடவை தான் நாங்கள் செஞ்சு காமிச்சோம். இதை நீங்கள் டெய்லி நிறைய தடவை செஞ்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். இப்போது நான் ஏன் உங்களுக்கு மவுண்டன் ராபிட் ஸ்னேக்குன்னு சொன்னேன்னா, இது ஒவ்வொரு ஆசனாவுக்கும் சான்ஸ்கிரிட் நேம் இருக்குது. அதை சொன்னோம்னா உங்களுக்கு டக்குன்னு புரியாதுங்கிறதுக்காக நான் மவுண்டன்னு சொல்லிட்டேன். மவுண்டன்னா மவுண்டன் மாதிரி இப்படி வரும். ஸ்னேக், ராபிட்னா அப்படியே படுத்துருக்கும். ஸ்னேக்னா ஸ்னேக் மாதிரி வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மவுண்டன் ராபிட் அண்ட் ஸ்னேக்குன்னு நான் சொன்னேன். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.